ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேங்க. நல்லா வெள்ளை எள் வந்து பொன் வறுவலாக வறுத்துக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இதில் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுலில். இது வந்து கார்னிஷ்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். ஒரு பல்ஸ், ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டெசிகேட் கோகனட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி கீறிக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி வெள்ளை பகுதியாக மட்டும் கீறிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா துருவல் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சாக்லேட்டுக்கு நம்ம எள்ளும் தேங்காய் பிஸ்கெட் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது தேவையானது நான் 2-3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் ஆகும். மீதியை நம்ம இதை இந்த பவுலில் சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம பிஸ்கெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து மேரி கோல்டு எடுத்திருக்கேன். மேரி கோல்டு வந்து ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிஸ்கெட் நல்லா அரைச்சாச்சு, நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த 3த்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெள்ளை எள் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக பிஸ்கெட் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேங்க. மில்க் மேட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த டெசர்ட் ரெசிபியை. நம்ம வந்து இதில் எள் தேங்காய் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு அரோமா டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எள் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். தேவையான அளவு மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை வர அளவுக்கு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பண்ண வருதான் பாருங்கள். நல்லா உருண்டை பண்ண வருது. இப்போ வந்து கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போது சின்ன சின்ன பால் மாதிரி நான் செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கணும். குட்டி குட்டி பாலாக நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சிலிண்டர் ஷேப்பு கூட எடுக்கலாம். நீட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சாக்லேட் மாதிரி. எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக சாக்லேட்டை டிப் பண்ணுறதுக்கு நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு டார்க் சாக்லேட், இது வந்து குக்கிங் சாக்லேட் தான். இது வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம இப்போது டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். கீழே வந்து சுடு தண்ணி இருக்குது, கொதிக்கிற தண்ணி. அதில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டெல்லாம். இதில் வந்து காய்ச்சின பால் நான் இப்போ சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா சூடாக இருக்கும்போது பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு பாலாக போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சாச்சுங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றா டிப் பண்ணதை வந்து பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். சாக்லேட்லாம் நல்லா ரெடி ஆகிடுங்க. 1 hour கழிச்சு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 hour கழிச்சு பார்க்கலாம். 1 hour ஆயிடுச்சுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சாக்லேட்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சாக்லேட்லாம் நம்ம கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கோகோனட், வறுத்து வச்சுருந்த கோகோனட் அது மேலே தூவி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். எல்லையும் நம்ம ஒரு சாக்லேட்லேயும் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓரங்களில் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சாச்சுங்க. 3 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை நம்ம இது மேலே தூவி அழகுபடுத்திக்கலாங்க. இன்னும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு. அடுத்ததாக எடுத்து வச்சுருந்த இந்த எல்லையும் நம்ம தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புதுவிதமான இந்த ரெசிப்பியை, டெசர்ட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.